வீரராம பாண்டியன் இன்னும் புது யுக்தி எல்லாம் கையில் எடுத்திருக்கிறீங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி இது? விடிய ஆட்சி உங்க வீட்டு பில்லே சாட்சின்னு பிரச்சார வியூகம் என்ன இது? இல்லை, இது வந்து பிரச்சாரமாக எடுத்திருக்கிறது. இது ஒரு புது வியூகமாக இருக்கலாம். ஆனால் மாதந்தோறும் ஒவ்வொரு இல்லத்தரசியும் ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கும்போது, ஐயோ 100 ரூபா குறைச்சி தரேன்னு சொன்னாங்களே, கேஸ் பில் வந்துருச்சே, அவங்க வாக்குறுதி வரலையே அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும். கரண்ட்டு பில்லு பார்த்த போது 100 மாதம் ஒரு முறை கரண்ட் கணக்கீடு எடுப்பாங்க. இப்படி ஒரு பில்லே வராதுன்னு நினச்சோமே, இந்த பில்லு வந்திருக்கேன்னு நினைக்கிறதா இருக்கட்டும். அல்லது சொத்து வரி ரசீது செலுத்த சொல்லி பில் கலெக்டர் வந்து பில்லு கொடுக்கும்போது, இன்னையாவது பல மடங்கு சொத்து வரி ஏற்றுனா, நாங்களாம் வீடு வாங்குறதுக்கு தான் இது வரைக்கும் கடன் வாங்கிக்கிட்டு இருந்தோம், ஆனால் சொத்து வரி கட்டுறதுக்கே கடன் வாங்க வச்சுருவாங்க போல இருக்கே அப்படின்னு அந்த பில்லை பார்த்து ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு வகையில் ஏற்படுகின்ற மன உளைச்சலை, அவர்கள் எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லோருக்கும் பொதுவெளிக்கு கொண்டு வந்து சொல்லுகிற செய்தி தான் இதை ஒழிய, ஒவ்வொரு தாய்மார்களும் இதை மிக அதிக அளவில் உணர்ந்து அதனால் பாதிக்கப்பட்ட விஷயம்தான் இந்த பரப்புரையினுடைய மூல காரணம் அப்படிங்கிறது மிக தெளிவாக நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அதை இந்த அளவுக்கு எடுத்து சொல்லுகிற போது என்ன காரணம்? இப்போ நான் வரிசை அடிக்கிட்டு வந்தது போக இன்னும் நிறைய சொத்து வரியிலேருந்து நிறைய கட்டணங்கள், விளைபொருட்கள் எல்லாம் ஏறி இருக்கு. மளிகை பில்லிலிருந்து எல்லா பில்லை பார்க்கும்போதும் தாய்மார்கள் வலியோடு தான் இருக்காங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரிய சுமையை, அதாவது ஒரு வாழ்வாதாரத்தையே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு கொண்டு போயிருக்கிற திமுகவினுடைய இந்த பொய் வாக்குறுதிகளும் நிர்வாக சீர்கேடும் மக்களை ஏமாற்றியதில் இந்த அரசு எந்த அளவுக்கு வஞ்சித்திருக்கிறது என்பதிலும் மிகப்பெரிய அளவில் திமுக மக்கள் மீது ஒரு அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுதான் இந்த விடிய ஆட்சி உங்கள் வீட்டு வில்லேஜ் ஆட்சிங்கிறதோட கான்செப்ட். இதை எல்லாரும் உணர்ந்த விஷயத்தை நாங்க ஒரு பரப்புரையாக கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. ஓகே, இப்போ என்னன்னா ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க இல்லத்தரசிகளை டார்கெட் பண்ணி இருக்கிறதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக உங்க குடும்ப பட்ஜெட்டில் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்திட்டாங்கிறத அவங்க கிட்ட நேரடியா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா இதனுடைய முழுமையான அப்ஜெக்டிவ்னு எடுத்துக்கணுமா? நிச்சயமா. அது தொடர்ந்து 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னபோது எடப்பாடியார் ஆட்சி இருந்துச்சு சார் 2021. அந்த 1000 ரூபாய்க்கு மதிப்பு இருந்தது. இந்த அளவுக்கு கரண்ட் பில்லில் ஏற்றம் இல்லை, பால் விலை ஏற்றம் இல்லை, சொத்து வரி ஏற்றம் இல்லை, இன்னும் பல பத்திரத்தாள் முத்திரைத்தாள் பெயர் மாற்றம், இப்படி எந்த விதமான கட்டிடப் பொருட்களில் ஜல்லியிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள், காய்கறியிலிருந்து அரிசி பருப்பு, இப்படி எல்லா பொருட்களின் விலையும் கம்மியாக இருந்தது. 1000 ரூபாய் மதிப்புடையதாக இருந்தது. ஆனால் நாங்கள் இப்போ நம்ம இந்த உங்கள் வீட்டு வில்லேஜ் ஆட்சின்னு நம்ம சொல்கிறோமே, இந்த எண்ணிக்கையில் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் எத்தனை ரூபாயை இந்த அரசு அவர்கள் வீட்டிலிருந்து எடுத்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த 1000 ரூபாய் மதிப்பு இன்றைக்கு இருக்கிறதா? ஓகே, மதிப்பு இல்லை என்பதை நாம கூட சொல்லலை. ஒரு மூதாட்டி வந்து திமுக கூட்டத்திலே போய் சொன்னாங்க, என்னப்பா 1000 ரூபா கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க, இந்த 1000 ரூபாய் வச்சு என்னையா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யாருமா, உனக்கு 1000 ரூபா வருதா, உன் தெரு என்ன, உன் ரேஷன் கார்டு என்ன, அதை கட் பண்ணி விட்ருவோம். அவங்க சொல்கிறாங்க, ஐயா பண மதிப்புக்கும் நீங்கள் பேசுகிற புலகாங்கிதத்துக்கு சம்மந்தம் இல்லையா? எங்கள் வீட்டில் இருந்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆனால் கொடுக்குறது 1000 ரூபாங்கிறது ஒரு திட்டமே இல்லை, இது எங்களை ஏமாத்துற வேலை அப்படின்னு அவங்க மொழியில் சொல்கிறாங்க. சரி, ஆனால் திமுக இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு லோயர் மிடில் கிளாஸில் இல்லை இன்னும் புவரில் இருக்கக்கூடிய அந்த லெவலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு பெருசுன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஒரு மாசத்துக்கு பஸ்ஸில் போயிட்டு வந்தாங்கன்னா 1600 ரூபாய் வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு நாங்கள் வந்து இங்கே மிச்சம் பண்ணி கொடுக்குறோன்னு திமுக கிளைம் பண்ணுறாங்களே, அப்போ அதெல்லாம் உங்களுக்கு லாபம், அதெல்லாம் நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக நம்ம வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பெண்கள் நினைக்க மாட்டாங்களா? இல்லை, அவங்க சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா, நாங்கள் அவங்ககிட்ட இருந்து 5000 ரூபா பிடிங்கிட்டோம், ஆனால் அவங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கிறது கொஞ்சம் ஆறுதலான விஷயம் தானேன்னு நீங்கள் சொல்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை, அது திமுக சொல்கிறாங்க. அந்த கேள்விகளின் அடிப்படையை சொல்கிறேன். புரியுது. அவங்க கிளைமுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற விஷயம் இப்படி தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ சார், ஒவ்வொரு முறையும் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தாங்கள் சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து கரண்ட் பில்லும் சொத்து வரியும் பால் பாக்கெட் வாங்குகிற பொழுதும் இன்னும் பல அத்தியாவசிய பொருட்கள் வாங்குகிற போதும் பெறாத வழியை ஒரே ஒரு 1000 ரூபாய் எப்படி நீங்கள் சரி பண்ணிட முடியும்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் மளிகை கடைக்கு போக வேண்டியிருக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு நாள் கரண்ட் இல்லாமல் யாராவது தமிழ்நாட்டில் இருக்காங்களா? அப்போ அவர்களுடைய வழி எல்லாத்தையும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணி பாருங்கள். சரி, மகளிர்கள் சொல்கிறீங்களே, எத்தனை மகளிர் தினசரி வீட்டிலேருந்து வெளியே
போறாங்க. வேலைக்கு போகிறவர்களுக்கு இது உதவியா இருக்கு. ஆனாலும் அவர்கள் போகிற நேரத்திற்கு இது வருகிறதா என்றால் நிறைய பேர் இல்லைன்னு சொல்றாங்க. பஸ் எண்ணிக்கையை குறைச்சிட்டு நீங்க திட்டம் பெருசா இருக்குன்னு சொல்றீங்களே ஒழிய அதற்கான பெண்கள் பயணிக்கக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கை எங்க? எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைச்சிட்டீங்க. ஆனா எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் 2 கோடிக்கு மேல் உள்ள ரேஷன் அட்டை வைத்திருக்கிற எல்லோரும் பயணிப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை சொல்றீங்களே, யதார்த்தம் அப்படி இருக்கிறதா? புரியுது. அப்போ பஸ் போக்குவரத்தே முடங்கி போய் கிடக்கிறதுன்னு இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் என்கிட்ட மத்தியானம் பேசிய விஷயம் சார். பஸ் போக்குவரத்து என்பது பெரிய அளவில் முடங்கி கிடக்குது சார். இந்த திட்டம்னு சொல்றதுனாலயா இது பஸ்களின் எண்ணிக்கை இல்லையா, அல்லது இது எதனால எப்படின்னா எங்களுக்கு உணர முடியலன்னு சொன்னாங்க. புரியுது. உணர முடியல அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது கொண்டு போய் அவங்களுக்கு உணர வைக்கணும்னு அதிமுக பிளான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உண்மையாகவே இது ஃபீல்டுல, ஏன்னா பூத் லெவல்ல நீங்க போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு எல்லாம் உத்தரவு வந்திருக்குது. பூத் லெவல்ல நீங்க கொண்டு போய் சேர்க்கும் பொழுது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதை உணர்கிறாங்களா? நிச்சயமா உணர்றாங்க சார். அதாவது பெண்கள் மிக தெளிவாக உணர்றாங்க. வீட்டினுடைய வரவு செலவை கவனிக்கிற, வீட்டை அன்றாடம் பார்த்துக் கொள்கிற, அனைத்தையும் கவனித்துக் கொள்கிற எல்லா பெண்களுக்கும் தெரியும் நாம் எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், யாரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதும் தெரியும். யாரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்? இந்த ஆட்சியாளர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், திமுகவால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ வாக்கு செலுத்துகிற போது அவர்கள் சொல்லுகிற பொய்யை நம்பி வாக்களித்தால் நாம் எவ்வளவு இழக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அரசியலை மிகப்பெரிய அறிஞர்களெல்லாம் சொல்வதைப் போல நீ என்ன சாப்பிட வேண்டும், என்ன உடுத்த வேண்டும், நீ என்ன படிக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிப்பது ஒரு அரசு. அந்த அரசை தேர்ந்தெடுப்பது நீங்கள் போடுகிற ஓட்டு. அந்த ஓட்டை போடுகிற போது இது போன்ற ஆசையை தூண்டி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்கள் வீட்டிலிருந்து 1000, 2000, 5000, 10000 என புடுங்கிக் கொள்கிற திட்டங்களை கொடுப்பவர்கள் உங்களுக்கு வேண்டுமா என்கின்ற கேள்வியை வைப்பதனுடைய நோக்கம்தான் இந்த பிரச்சாரத்தினுடைய மையப்பொருள். அதை பெண்கள் மிக தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். அந்த வீட்டு வரவு செலவை கவனம் செலுத்தாத, இன்னும் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாரேனும் தப்பி தவறி எப்படி 1,83,000 பேர் மாற்றி ஓட்டு போட்டதால் இத்தனை திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்காமல் போய் இத்தனை விலைவாசி உயரத்தை கண்டு இன்றைக்கு அல்லல் படக்கூடிய நிலைமைக்கு வந்தார்களோ, அப்படி ஒரு சிலர் கூட விட்டு போய்விடக்கூடாது என்பதனுடைய நோக்கமும் இதில் ஒளிந்திருக்கு. டார்கெட்டட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்து கண்டிப்பா நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். அதிவீர ராமப்பண்ணன், இப்ப என்னன்னா நீங்க எடுத்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய இந்த வியூகத்தை எப்படி முறியடிக்கணும்னு திமுக அவங்க ஒரு எதிர் வியூகம் வைப்பாங்கல்ல, இல்லத்தரசிகள் டார்கெட் பண்ணி நீங்க வைத்திருக்கிற வியூகத்தை அவங்களால எதிர்கொள்ள முடியுமா? முதல்ல அதை எதிர்கொள்ள முடியாது சார். ஏன்னா இது ஒட்டுமொத்தமாக ஒரு யதார்த்தமான நிலையைத்தான் நம்ம பிரச்சாரமாக எடுத்திருக்கோம். அவர்களுக்கு ஒரு தெளிவுபடுத்த ஏற்கனவே நிறைய அவங்க ப்ராக்டிக்கலாகவே அதை உணர்ந்திருக்காங்க. இன்னும் தெளிவாக எந்தெந்த பொருட்களின் விலையில், எந்தெந்த மாதிரியான விலைவாசி ஏற்றத்தில், எந்தெந்த கட்டணங்களின் விலையேற்றத்தில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய இழப்பை இந்த அரசு கொடுத்துருக்கிறது. அப்படி அவர்கள் உங்களுடைய இழப்பை கணக்கிட்டு விட்டு 1000 ரூபாயை அதில் கழித்து பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ இனிமேல் திமுக என்ன சொன்னாலும் அது ஏமாற்றுதான் என்பதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அந்த புரிதல் மக்களுக்கு இருக்கணும். ஏன்னா 2 ஏக்கர் எல்லோருக்கும் தருகிற போது ஒரு பரவசம் ஏற்படும். நீட்டை உடனே ரத்து செய்வோம் என்று சொல்லுகிற போது மாணவர்களுக்கு ஒரு ஏற்படும். கல்வி கடனை எல்லாம் ரத்து செய்து விடுவோம்னு சொல்லும் போதெல்லாம் ஏப்ப நம்ம வேலைக்கே போக வேண்டாம் போல இருக்க, இது ஒரு பெரிய திட்டமாக இருக்குமெல்லாம் தோணும். அதே மாதிரி எல்லா நகைகளையும் கொண்டு போய் சொசைட்டியில் வச்சுருங்க, நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லும்போது மேடம் கூட தங்கம்னு உணர்ச்சி வசப்பட்டாங்க. தங்கத்தெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு இப்போ எடுக்க முடியாமல் மக்கள் திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த திணறல்கள், இந்த முட்டல்கள், மோதல்கள், இது போன்று பொய் வாக்குறுதிகளால் கவரப்படுகிற போது இந்த அரசு உங்கள் மீது எவ்வளவு பெரிய வன்முறையை மாதந்தோறும் நாள்தோறும் ஏவுகிறது, அதை நீங்களே கணக்கிட்டு பாருங்க அப்படிங்கிறத அதை சொல்லுகிற போது அதை நீங்கள் எப்படி மாற்றி சொல்ல முடியும்? அதற்கு நிகரான ஏதாவது திட்டங்களையோ அல்லது நாங்கள் செய்தது சரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விஷயமாவது திமுக அரசிடம் இருக்கிறதா? இன்னொன்று சொல்லிடுறேன். அதாவது விஷன் 2023ன்னு புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் தமிழ்நாடு ஓராண்டில் அந்த இலக்கில் இருந்து கொஞ்சம் குறைந்தது என்று இவங்க சொல்லுவாங்களா? இருந்தாலும் இரட்டை இலக்கம் எப்படி வந்ததுன்னா 9க்கு அடுத்து 10 தான். 9ஐ உற்பத்தி செய்தவர்கள் ஒன்றுமே இல்லை. 10 வந்துருச்சு, ஐயோ 10 வந்துருச்சுன்னா இரட்டை இலக்கமா? அந்த வளர்ச்சியில 0ல இருந்து 11 ஆக்குனீங்களா?
எங்கேருந்து இரட்டை இலக்கத்துக்கு போனீங்க? இரட்டை இலக்கம் என்பது 9க்கு அடுத்து வருவது தானே? இல்ல உலகத்தையே தாண்டி இல்ல அமெரிக்கா வல்லரசு எல்லாத்தையும் வென்றதுக்கு அப்புறம் தான் இரட்டை இலக்கம் கொடுப்பாங்களா? சாதாரண ப்ராசஸ் அது. அதிமுக கிட்டத்தட்ட 2 முறை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு புரட்சி தலைவி அம்மா எடப்பாடி ஆட்சி காலத்துல பல லட்சங்களில் கொண்டு வந்து குவித்து கட்டமைப்பை முடித்து உற்பத்தி பெருகிருக்கு. இன்னும் சொல்ல போறேன், நீங்க பொருளாதார வளர்ச்சியில பெருகிட்டீங்கன்னா கடன்ல எவ்வளவு தொகை இந்த வருஷம் கொடுக்க போறீங்க? இரட்டை இலக்கத்துல வந்துருச்சியா? ஐயா நாங்கள் வாங்கின கடனை இந்த வருஷம் கொடுத்துட்றோம். என்ன பொங்கலுக்கு நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க? 5000 தானே கேட்குறோம். 5000 கொடுத்துருக்கலாம், 3000 தான் எங்களால் கொடுக்க முடியுது. இப்போ நீங்கள் வேறு என்ன தாலிக்கு தங்கம் கேட்குறீங்களா? இந்தாங்க தாலிக்கு தங்கம், வீட்டுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுக்கல. அப்போ பொருளாதார வளர்ச்சியில் சார் உற்பத்தியில் அதிகரிப்பு என்பது பொருளாதார வளர்ச்சி கிடையாது. அது முதல்ல புரியணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளினுடைய உற்பத்தி அதிகமாக இருந்து அந்த பொருளை யாரும் வாங்கலைன்னா என்ன ஆகும்? இப்போ நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் உற்பத்தி பண்ணிட்டோம் சார், யாருக்குமே வேலை கிடைக்கல. ஜிஎஸ்டி உயர்ந்திருப்பான், வேலை இல்லாதவன் வாங்கின கல்வி கடன் கட்டுவானா, வீட்டில் உட்காந்து சாப்பிடுவானா, சாப்பாட்டுக்கு யாரும் சோறு போடுறது? இப்படி எந்த விஷயத்தையும் பெருக்காமல் வெறும் உற்பத்தியை பெருக்கி விட்டு பொருளாதார இரட்டை இலக்கம் சொல்றதெல்லாம் 10ஆம் வசதித்தனம். நீங்க பொருளாதார உற்பத்திக்கு அப்புறம் நுகர்வு, பகிர்வு இது இரண்டும் வெற்றி அடைந்து அதன் மூலம் அரசுக்கு வரி வருவாய் வந்தால் மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சி. நன்றி.